முதலமைச்சரின் ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு கூட வாய் திறக்க முடியாத ஸ்டாலின் சார் இப்போது வாய்க்கு வந்தபடி வன்மத்தில் வடை சுடுகிறார். பாஜகவின் மறைமுக அடிமையாக இருந்து நேர்முக அடிமையாக மாற துடிப்பவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து பேசலாமா எனவும் தாவேக ஐடி விங் விமர்சனம். இந்தியாவை வழிநடத்தும் இடத்தில் விஜய் இருப்பார். தாவேகாவில் இணைந்து விஜயதரணி பேச்சு. தமிழகத்தை மாற்றுவது மட்டுமல்லாமல் இன்னும் 10-15 ஆண்டுகளில் இந்தியாவை வழிநடத்தும் இடத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இருப்பார் என்ற இருவேறு கருத்தில்லை. சட்டம் ஒழுங்கு, மின்சாரம் தட்டுப்பாடு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முயற்சிகளை தாவேக அரசாங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 6 மாத காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் துரை வைகோ எம்பி பேட்டி. இந்த பிரச்சனை குறித்த கேள்விகள் கேட்கும்போது ஆமாம் பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை போயும் தொடருது. ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு அந்த அரசாங்கம், அது தீர்வுக்குண்டான முயற்சிகள் இந்த அரசாங்கம் எடுக்குன்னு சொல்கிறேன் நான். அவரோட அந்த ஒரு இன்னொரு இயக்கத் தலைவரோட இது அவர் தான் அது சொல்லணும். நீங்களே இந்த அரசாங்கம் அது பதில் சொல்லணும். சனிக்கிழமை தோறும் ஆள் பிடிக்கிற வேளையில் இறங்கியுள்ள தாவேகாவினரிடம் அதிமுக தொண்டர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பெண்ணிடம் வாட்ஸ்அப்பில் ஆபாசமாக பேசி தொல்லை கொடுத்த விவகாரம். தலைமை காவலர் பணியிடை நீக்கம். வேலூர், காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை. சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. விசாரணை கைதிகளை காவல் நிலையங்களில் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கக்கூடாது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவு. நீட் தேர்வு வேண்டாம் என்பதில் தாவேக அரசு உறுதியாக உள்ளது. சேலத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேச்சு. சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி கண்டனம். சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய பே. சண்முகம் வலியுறுத்தல். மாநிலத்தில் இன்று 7 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சிவகங்கையில் பெண் காவலருக்கு கூட்டு பாலியல் துன்புறுத்தல். 3 நபர்களை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. யாரை நம்பியும் நாங்கள் இல்லை, தனித்து களம் இறங்க திமுக தயாராகிவிட்டது. முன்னாள் அமைச்சர் ரகுபதி பேட்டி. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்று ஒரு பாட்டு இருக்கு. அதுபோலதான் திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் நம்பி இல்லை, தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய திராணி தெம்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. விஜய் அண்ணா பஸ் வசதி செஞ்சு தாங்க. முதலமைச்சர் விஜயின் சொந்த ஊர் அருகே உள்ள பெரியப்பட்டினம் மாணவர்கள் கோரிக்கை. வணக்கம் விஜய் அண்ணா, எங்க ஊர்ல பஸ் வசதி இல்லாதனால பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் 2 கிலோமீட்டர் நடந்தா போக வேண்டியிருக்கு விஜய் அண்ணா. பள்ளிக்கூடம் போற மாணவர்களும் வேலைக்கு போறவங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால எங்க தெற்கு புதுக்குடி கிராமத்துக்கு பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறேன். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து சென்னையில் பேரணி. பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வலியுறுத்தி முழக்கம். கேரளத்தில் 7 வகையான பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். கேரள மாநிலத்தில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ள நிலையில் அம்மாநில அரசு அறிவிப்பு. இமாச்சல பிரதேசம் குழு மணாலிக்கு படையெடுத்து சுற்றுலா பயணிகள். முக்கிய நெடுஞ்சாலைகளில் கார்கள் நீண்ட வரிசையில் ஊர்ந்து செல்வதால் போக்குவரத்து பாதிப்பு.
உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை மீண்டும் இயக்க தொடங்கியது ஜப்பான். புகுஷிமா அணு உலை பேரழிவிற்கு பிறகு இந்த மின் நிலையம் மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இயக்குவதால் அணுக்கழிவு சேமிப்பு நிரம்பும் அபாயம். ஹாமேனியின் உடல் ஜூலை 9 நல்லடக்கம் செய்யப்படும். இறுதி சடங்குகள் ஜூலை 4 முதல் 7ஆம் தேதி வரை டெக்ரான் மற்றும் கோம் நகரங்களில் நடைபெறும் என்றும் ஈரான் அரசு அறிவிப்பு. நாட்டை ஆளும் அதிகாரத்தை மீண்டும் எங்களுக்கு வழங்க வேண்டும். இலங்கை மக்களிடம் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்ச கோரிக்கை. இங்கிலாந்துக்கு எதிரான தொடர். நியூசிலாந்து அணிகள் கேன் வில்லியம்சனுக்கு பதிலாக வில் யங் சேர்ப்பு.